நடக்க சொல்றது, அத்தர் பூசாத மனம் பூசாத இஸ்லாம் சொல்றது, மகரம் இல்லாம போகாதுன்னு சொல்றது எல்லாம் என்ன செய்யுது? இஸ்லாம் அழகா ஒரு சட்டத்தை உருவாக்கும். மூணாவது இடம் என்ன? சரி இப்படி இருந்தா சரி வருமா? இல்ல, திருமண முடி. உணர்வு மனுஷனுக்கு இருக்கு விளங்கிட்டா, எந்தெந்த இளைஞர்களுக்கெல்லாம் குடும்ப வாழ்க்கைக்கு சக்தி இருக்கோ செலவுக்கு அவங்கள என்ன செய்யுங்க, திருமணம் முடிங்கன்னு இஸ்லாம் சொல்லுது. திருமணம் முடிச்சுக்கோங்க. அப்ப திருமணத்தை இஸ்லாம் ஆர்வம் ஊட்டுது. 1க்கு 2க்கு 3க்கு 4 பல திருமணங்களை முடிங்க, கட்டுப்பாடாயிருங்க, பேணுதலாயிருங்க. அப்படி என்ன செய்யுது? இஸ்லாம் ஆர்வம் உண்டு. 4வது கட்டத்துல தான் விபச்சாரம் ஒருத்தன் குற்றம் சாட்டு. அப்ப எடுத்து அடிக்கிறதா? மனைவி குற்றம் சாட்டத்துக்கு ஒரு மெத்தட், சமூகத்துல கண்ட குற்றம் சாட்டத்துக்கு ஒரு மெத்தட், 3 பேர் வந்து சும்மா சொன்னானே அவனுக்கு ஒரு தண்டனை, எல்லாம் வச்சுத்தான் விபச்சார தண்டனைக்கு இஸ்லாம் வருதே ஒழிய வேற மாதிரி வரல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள்ட்ட மாயிஸ்ரதிலாம் வராங்க வந்து, அல்லாஹ்வின் தூதரே ஸனைத்து, நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன், எனக்கு அக்மில் ஹத்தால, எனக்கு ஹத் அடிங்கறாங்க, தண்டனை நிறைவேற்றுங்க. அப்ப மரண தண்டனை தானே, அவர் திருமணம் முடிச்சவர். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி திரும்புறான், இப்ப அந்த சைடுல வர, நான் இப்படி செஞ்சுட்டேன் யா ரசூலுல்லாஹ். அவர் ரசூலுல்லாஹ் இங்கலாம் வராங்க. இப்படி 3 முறை நடக்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அல்லக கப்பல்த, தவறுதலா ஏதாவது ஒன்றரை நடந்திருக்கலாம், அதாவது விபச்சாரம் நடக்காம ஏதாவது தவறுதலா முத்தமிட்டிருக்கலாம், அப்படி நடந்திருக்கு அப்படின்னு ரசூலுல்லாஹ் இவன் அனுபவ பாக்குறேன். இவர் கேட்கிறது வந்து என்னது? மரண தண்டனை, உசுறு போல தண்டனை இவர் கேட்கிறாரு. அப்ப அதனால ரசூலுல்லாஹ் இவர் தௌபா செஞ்சுக்கட்டும், அல்லாஹ்ட்ட அழுது கட்டும் எடுத்துக்காக சொல்றாங்க. இவர் திருப்பி வந்தோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சாபி எடுத்து சொல்றாங்க, வாயை மூடி பாருங்க, சாராயம் குடிச்சிக்கிறானே. அப்ப இல்லையா சொல்லுங்க, குடும்பத்தை கூப்பிட்டு அவனோட மூளையில ஏதாவது பிரச்சனை இருக்குதா, வைத்தியம் இருக்குதா, இஸ்லாம் காட்டுகிறான்னு சட்டமான இல்லை. ஒரு மனுஷனை போட்டு உடைக்கிறா என்ன ரசூலுல்லாஹ்க்கு என்ன நஷ்டம்? மாயிசல் எல்லாம் அவளை செய்யறதால அவர் வேறுவா என்னது? ஒரு ஆள்கிட்ட வேலைக்காரராக தான் இருக்கிறாரு, என்ன நஷ்டம்? ஒரு உயிரை அடிக்கிறதால எவ்வளவு விசாரிக்கு இஸ்லாம், இவ்வளவு விசாரிச்சு அவரா வந்து ஏத்துக்கிறதுக்கு இன்னைக்கு எந்த நீதிமன்றம் இப்படி விசாரிக்குமா? அவரா வந்து அவரா தான் ஏத்துக்கிறா போட்டு தானே இது அவரா வந்து ஏத்துக்கிறதுக்கு அவ்வளவு விசாரணை செஞ்சு அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு ஹத் அடிக்க சொல்றாரு. இந்த ஹத்து அடிக்கிற நேரத்துல கல்லால் தானே படிக்க விடணும், அவருக்கு கல்லால் அடிக்கிற நேரத்துல அவர் விசாரணை அடிக்கிறாரு. கிட்டிக்கிறன்னா ஓவராக ஓடிட்டார், தாங்கிறான். மரண தண்டனை எதிர்பார்த்தா அடிச்சு கொள்ளணும் இஸ்லாம் சொல்றது காரணம் என்னன்னா, விளங்கணும், இந்த கொடூர மனசுல பதிவும் பதிஞ்சாத்தான் என்னது, அவன் அந்த சைட்டுக்கு நெருங்க மாட்டான். இப்போ ஓடுறான், ஓடி எடுத்தா அவருக்கு அப்படியே கொண்டுட்டாங்க. ரசூலுல்லாஹ் வந்து சாபா வச்சாரு, அவருக்கு நடக்க போல ஓடினாங்க. ரசூலுல்லாஹ் விட்டு இருக்கலாமே, ஓடின நேரத்தில் நீங்க அவர் ஓடின நேரத்தில் விட்டு இருக்கலாமே, ஏன்னு சொன்னாங்க, அவரா ஏத்துக்கிட்டே தானே. அப்ப அவரா வாபஸ் வாங்குறதா ஆகிருமே. 4 சாட்சியோட நிரூபிக்கப்பட்டிருந்தா ஓடினாலும் செய்யணும், தண்டனை கொடுக்கத்தான் ஆகணும். ஆனா இவர் என்ன, அவரா ஏத்துக்கிட்டது, அப்ப நீ விட்டுருக்கலாமே சொல்லிட்டா. என்ன கவனிக்க வந்து இஸ்லாம் வந்து அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யல, ஒரு கொடூரமான இதை சொல்லல. அப்ப அரபு நாட்டுல எண்ணிக்கை குறைஞ்சி போய் இந்த மாட்டா இருக்கிறாங்க, எல்லாரும் குறைஞ்சி போய் 5 பேர் தான் முத்திட்டிக்கிறாங்களா? இப்ப அரபு நாட்டுக்கு போறேன், யாரு கலவெடுத்த கைவெட்ட எத்தனை பேர் நீங்க? ஆனா அந்த நாட்டுல ஒழுங்கா தான் இருக்குது, நாங்க கடையை சும்மா தொடர்ந்து வச்சுட்டு போறானா இல்லையா? இதனால வந்துச்சு அது சட்டத்தை போட்டா 5 பேர் கையெடுத்தா 50 பேர் ஒழுங்கா பாதுகாக்கப்படும் இஸ்லாம் போட்ட சட்டம். இதை விட்டு போட்டுட்டு இந்த குற்றங்கள் மலிஞ்சிட்டு போகல, சவுதி இருக்கிற சட்டத்தை கொண்டு வரணும். சவுதி இருக்கிற சட்டத்தை அதே இஸ்லாம் சொல்ல ஒரு மாதிரி இஸ்லாமிய சட்டத்தை கொண்டு வரதை விட சவுதி இருக்கிற சட்டத்தை கொண்டு வரணும் என்றான். சவுதி இருக்கிற எல்லா சட்டத்தை கொண்டு வரவும் இயலாது. ஏன், அங்கே மார்க்கத்துக்கு ஒரு சட்டங்களுக்கு தான் செய்யுது. இஸ்லாமிய சட்டத்தை கொண்டு வரணும்னு சொன்னா சரி, அது இஸ்லாம் அதை சொன்னா பிரச்சனை ஆகிறதுக்காக அப்படி கேட்கிறது. உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் பெண்கள் 33% உரிமை கேட்டாங்க. 33% உரிமை, அது என்ன 33% உரிமை? அரவாசிகள் ஏன் 30 ஆம்பளைக்கு 2 பங்கு, உனக்கு 1 பங்கு. அதான் ஆம்பளைக்கு 2 பங்கு, பொம்பளைக்கு 1 பங்குன்னா சரிதானே? 33 அங்க எத்தனை ஒரு 66% சரி பண்ண வணங்கிட்டானே. அதுக்கு தான் அப்படி கேட்டது 33% உரிமை. அப்ப இது என்னன்னா இஸ்லாமுக்கு காட்டிக்கிற விருப்பம் இல்லை, மாறி செய்யறதா விருப்பம். அப்ப என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் விபச்சாரம் என்ற விஷயத்தை கடுமையாக எச்சரித்து கருக்கிற தண்டனை சொன்னாலும் அதுக்குரிய எல்லா விதமான சூழல்களையும் சொல்லித்தான் இஸ்லாம் சொல்லும். அதே நேரத்தில் எல்லாத்தையும் தாண்டி தண்டனை கிடைச்சதோ இல்லையோ, நம்ம அகப்பட்டமோ இல்லையோ, சூழல் அமைஞ்சிச்சோ இல்லையோ, இஸ்லாமிய ஆட்சி இருந்தோ இல்லையோ, விபச்சாரம் செய்யறதை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது, மன்சனா, யாரு இதா சனல் அப்து, அடியான் வந்து அதாவது விபச்சாரம் செய்கின்ற பொழுது, இதா சனல் அப்து ஹரஜ மின்ஹுல் ஈமான், விபச்சாரம் செய்கின்றவன் ஈமான் வெளியேறிவிடும். ஈமான் வெளியேறிவிடும். விபச்சாரம் செய்கின்றவன் விபச்சாரம் செய்கின்ற பொழுது முஃமினாகவே இருக்க மாட்டான்னு ரசூலுல்லாஹ். மௌத்து வந்தா அந்த செகண்ட்ல மௌத்தாயிட்டான்னு வைங்களேன், அவர் குஃப்ருலானே மௌத்தாகணும். அந்த நிமிஷத்துல அவர் வந்து உள்ளத்துல ஈமான் இல்லைன்னு சொல்றேன், ஈமானோட அது நடக்காதுன்னா
ஒரு முறை இஸ்லாத்தை விட்டு அவர் என்ன செய்யணும், வெளியே போற மாதிரி. விபச்சாரத்தை நீங்கிட்டாருன்னா அவர் அடுத்த நிமிஷம் அந்த ஈமான் அவருக்கு வந்துடும். அது ரெண்டாவது. காபீர் இஸ்லாம் சொல்லல, அவர் முழுத்தத் கொல்லப்படணும் அவருக்குரிய அப்படியெல்லாம் சொல்லல இஸ்லாம். ஆனா சப்ஜெக்ட் என்ன தெரியுமா, அவர் அந்த நிலையில மிகப்பெரிய பாவத்தில் இருக்கிறாரு. லா யஸ்னியல் அப்து ஹீன யஸ்னி வ ஹுவ முஃமின். அடியான் விபச்சாரம் செய்கின்ற பொழுது மூமினாக இருக்க மாட்டான். அந்த நிமிஷத்துல அவன் மூமினாக இல்லை. இதை நம்ம உணர்ந்துக்கிறோமா? இது எவ்வளவு பெரிய பாவம் உண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னது, கையால தொடுவது, கண்ணால பார்ப்பது, உள்ளத்தால் நினைப்பது எல்லாத்தையும் விபச்சாரம் என்றான். அத்தனையுமே என்னது, விபச்சாரம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நாளை மறுமையில நரக தடை செய்யப்பட்ட கண்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லப்போல கல்லத் அன் மஹாரிமில்லாஹ், அல்லாஹ் ஹராமாக்கிய பார்வைகளை தடுத்து கொண்ட கண்களை அல்லாஹ் நரகத்தை காட்ட மாட்டான். அந்த கண்களுக்கு அல்லாஹ் நரகத்தை செய்ய மாட்டான், ஹராமாக்கி விட்டான் ரசூல். வஐனுல் பகத் மின் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுத கண்களுக்கும் அல்லாஹ் நரகத்தை செய்துட்டான், ஹராமாக்கி விட்டான். இப்ப இந்த முதலாவது அம்சத்துல வந்து பார்வையை தாழ்த்தி கொள்றதுனால என்னது நரகம், இங்க அந்த ஹராமான பார்வையை தாழ்த்தி கொள்வதனால எங்களுக்கு நரகம் ஹராமாக்கப்படுது. அப்ப என்னதான் சட்டம் சூழல் அது இது அதெல்லாம் நம்ம விட்டுட்டு என்ன செய்யணும், இதை பார்க்கணும். இஸ்லாம் விபச்சாரம் செய்தால் உள்ள தண்டனை சொல்றது போல விபச்சாரம் செய்த எங்களோட நிலை, ஈமானிய நிலை என்ன, நாளை மறுமையில ஈமானிய நிலையில நாளை மறுமையில் இன்னொரு விலகி கொள்ளணும். உலகத்துல என்னதான் தவறை மறுமையில் அல்லாஹ் என்ன செய்யலாம், வெளிப்படுத்தி ஆவேன். பகிரங்கமா குடும்பம், மனைவி, பிள்ளைகள், ஊரு, உலகம் எல்லாம் இருக்க கூட எல்லாம் கேட்பான். கேட்க உலக மக்கள் எல்லாருக்கும் எப்படி எல்லாம் தெரியவா வழங்கும். இங்க ஒரு 500 பேர் விசாரிக்க கூட 500வது ஒழுங்கா வழங்காது. அதே நேரத்துல குற்றம் சாட்டிட்டு வெளியே போகலன்னு அவர் சும்மா வேறுமொழி குற்றம் சாட்டாரு சொல்லிடுவோம் விளங்கிட்டானே, தப்பிடலாம். ஆனா இதுல விசாரிக்கிற ரப்புலாங்க. அப்ப உலகத்துக்கு உள்ள என்ன செய்யும், அது தெரிய வரதான் போகுது. அந்த நேரத்துல படுற அவமானம் தானே உலகத்தை விட டபுள் ட்ரிபிளா இருக்கு. அந்த அவமானம் மனவேதனையும் இருக்குது, அதுக்கு பிறகு நரகத்துக்கு கொண்டு போய் போடப்படுறதும் இருக்குது. உலகத்துல மிகப்பெரிய அவமானம் இருக்கு. இப்ப நம்ம என்ன செய்யணும்னா மறுமைக்குரிய அதான் நம்ம ஒரு மூமின் அப்படித்தான் பார்க்கணும். தண்டனையில ரெண்டாவது எங்களை ஒரு மூமி பார்க்கணும் என்றது உலக தண்டனை இல்லை, மறுமையில எனக்கு ஈரேற்றம் இல்லை. என் ஈமா வெளியே போகுது. அந்த நிமிஷத்தால எனக்கு மரணத்தை எழுதினா எத்தனை பேர் பட சீடிகளோட மூத்தாகிறாங்க. பஸ்ல அப்படி இருந்த நேரம் கையில கேச பட கேச இந்த மாதிரி ஒரு சூப்புள்ள ஆத்திபாண்ட கெட்ட முடிவு, கெட்ட முடிவார டிவி பார்த்துட்டு ஹார்ட் அட்டாக்ல போனவங்க எத்தனை பேர் இருக்கிறான். அதே போல இன்டர்னா சர்க்கிட்ட போய் போனவங்க எத்தனை பேர் இருக்கிறான். உங்களை யாரு கெட்ட முடிவா இல்லையா, நாளைக்கு அந்த நிமிஷம் எங்களுக்கு வந்துட்டேன்னா இதை நம்ம என்ன செய்யணும், அடிக்கடி யோசிச்சு கொண்டிருக்கணும். ஆக சகோதரர்களே, இந்த பெரும்பாவத்துல 14, 15வது பெரும்பாவம் இது ரெண்டுல விபச்சாரம் ஒரு இனப்புணர்ச்சியில் அதான் முதலா உலகத்திலேயே மிகப்பெரிய பாவம் இருக்கு. அடுத்த லெவல்ல வைக்கக்கூடிய சூனியங்களோட லிஸ்ட்ல இது வரும், இந்த பெரும்பாவம் வரும். அதுக்கு அடுத்த தரத்துல விபச்சாரம் என்ன செய்யும் வரும். அல்லாஹ் தஆலா சொல்றான், இது மோசமான வழி, கெட்ட வழி என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஆக சகோதரர்களே, இது மாதிரி விஷயங்களை விட்டும் அல்லாஹ் தஆலா எங்களையும் எங்களது குழந்தைகளையும் எந்த நிமிடங்களிலும் பாதுகாத்து நல்லதொரு எதிர்காலத்தை தந்தல் புரிவானாக. ஆதாமா இந்தியோல் எம்மோ இதெல்லாம் வாக்கோடு போடுவாங்க. துஷ்பிரயோகம் சிறுவர்கள் பெரியவர்கள் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் இன்றைக்கு உலகத்துல காட்டப்படுறது அதல்ல. உலகத்தை பகிரங்கமா 60 வயசு 55 வயசு சின்னத்துலேருந்தே அவங்க ஃப்ரெண்டா வளைகிறானே, அதை கல்யாணம் முடிச்சுக்கிறத காட்டும், கல்யாணம் முடிக்கிறான் வளைகிறானே. அப்ப இப்படி உலக பகிரங்கமாக என்னது முஸ்லிம்களும் இதில் எடுக்கணும்ன்றதுக்காக பிபிசி ஒரு செய்தி போட்டுச்சு. லண்டன்ல வந்து முஸ்லிம்களுடைய ஃபத்வா கொடுத்து